வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய பொருளாதார புதிரை விடுவிக்க போறோம். நெருக்கடி காலங்கள்ல தங்கம் ஏன் திடீர்னு அதோட மதிப்பை இழந்துடுச்சு? வாங்க உள்ள போய் இத பத்தி விரிவாக பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, -15%. யோசிச்சு பாருங்க, மார்ச் 2026ல ஒரே மாசத்துல தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு அதிர்ச்சிகரமா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 2008 நிதி நெருக்கடிக்கு பிறகு இவ்ளோ பெரிய மாதாந்திர சரியே ஏற்படல. ஆனா ஒரு நிமிஷம், நாம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? போரு, நெருக்கடினா தங்கம் தான் நம்மளை காப்பாத்தும், அது ஒரு சேஃப் ஹேவனும் தானே. அப்புறம் எப்படி இவ்ளோ பெரிய சரிவு? இந்த எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்துக்கும் இருக்கிற இந்த பெரிய வித்தியாசத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு அதிர்ச்சியூட்டும் தலைகீழ் மாற்றம். பாருங்க, ஒரு பெரிய உலக போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தங்கத்தோட விலை சுமார் 15லிருந்து 20% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இது காலங்காலமா நாம நம்பிட்டு வர முதலீட்டு விதிக்கு அப்படியே தலைகீழா இருக்கு. பல வருஷமா இதுதான் எழுதப்படாத விதியா இருந்துச்சு. போர் வந்தா, பொருளாதாரம் தடுமாறினா மக்கள் உடனே தங்கத்தை வாங்குவாங்க, அதோட விலையும் ஏறும். ஆனா அந்த விதி இப்போ உடைஞ்சு போயிருக்கு. அப்போ உண்மையிலேயே என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த சிக்கலான சூழ்நிலையை புரிஞ்சிக்க நாம இந்த வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற 6 முக்கியமான காரணங்களை பார்க்கணும். வாங்க ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். சரி, நம்ம பார்க்க போற அந்த 6 காரணங்கள் இதுதான். முதல்ல பணத்துக்கான அவசரம், அடுத்து வலுவான அமெரிக்க டாலர், அப்புறம் அதிக வட்டி விகிதங்கள், எண்ணெய் விலை அதிர்ச்சி, லாபத்தை புக் பண்றது, கடைசியா சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்கத்தை விக்கிறது. இது எல்லாம் சேர்ந்தாதான் நமக்கு முழு படமும் புரியும். முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் டீரிஸ்கிங், அதாவது இடர் குறைப்பு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க. நீங்க வீட்ல இருக்கிற ஒரு விலை உயர்ந்த ஓவியத்தை விற்க போவீங்களா, இல்ல கையில இருக்கிற பணத்தை வச்சு சமாளிப்பீங்களா? அதே மாதிரி தான் முதலீட்டாளர்களுக்கு நெருக்கடி நேரத்துல உடனடி பணம் தேவைப்படுது. அதுக்காக தங்கம் மாதிரி பாதுகாப்பான சொத்துக்களை கூட வித்து பணமாக்குறாங்க. இப்ப பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அமெரிக்க டாலரோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு முதலீட்டாளர்கள் அமெரிக்க டாலரை தான் உண்மையான பாதுகாப்பு புகலிடமா பார்க்கறாங்க. அவங்க டாலரை வாங்க ஆரம்பிக்கும்போது தங்கத்தை விற்கிறாங்க. இதனால டாலரோட மதிப்பு ஏறும்போது தங்கத்தோட விலை குறையுது. இது ஒரு எதிர்மறை உறவுன்னு சொல்லலாம். அடுத்து வட்டி விகிதங்களோட தாக்கம். இந்த சார்ட் அதை ரொம்ப அழகா சொல்லுது. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ், அதாவது வட்டி கொடுக்குது. ஆனா தங்கம், அதுக்கு வட்டி 0 தான். அப்போ ஒரு முதலீட்டாளரா நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த வருமானமும் தராத ஒரு சொத்துல பணத்தை முடக்கி வைக்கிறத விட வட்டி வர பாண்ட்ஸ்ல முதலீடு பண்றதான் புத்திசாலித்தனமா தோணும், இல்லையா? இந்த அழுத்தங்கள் கூடவே இன்னும் சில காரணங்களும் இருக்கு. எண்ணெய் விலை $100 மேல போனதுனால பணவீக்கம் இன்னும் அதிகமாகுமோன்னு ஒரு பயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தங்கத்தோட விலை ஏறினப்போ லாபம் பார்த்தவங்க இப்போ அந்த லாபத்தை கையில எடுக்கிறதுக்காக விற்கிறாங்க. கடைசியா துருக்கி மாதிரி சில நாடுகள் தங்க கை இழுப்ப விற்கிறதுனால மார்க்கெட்ல சப்ளை அதிகமாகி விலை குறையுது. ஓகே, இந்த எல்லா காரணத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு புது மார்க்கெட் யதார்த்தம் தெரியுது. அது என்னன்னா, தற்போதைக்கு பணம் தான் புதிய தங்கம். இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான புள்ளி. பழைய விதி என்ன? போர் வந்தா தங்கத்தோட விலை ஏறும். ஆனா இப்போதைய புதிய யதார்த்தம் என்னன்னு தெரியுமா? போர் வந்தா பணத்துக்கான தேவை அதிகமாகுது, அதனால தங்கத்தோட விலை குறையுது. விதி அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இன்றைய இந்த பீதியான மார்க்கெட்ல இந்த ஒரு வரியில தான் மொத்த உண்மையும் இருக்கு. பணப்புழக்கம் பாதுகாப்பை விட முக்கியம். அதாவது நீண்ட கால பாதுகாப்புங்கிறத விட உடனடி பணத்தேவை தான் இப்போதைக்கு பெருசா இருக்கு. சரி, அப்போ அடுத்து என்ன ஆகும்? நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வலுவான டாலர், அதிக வட்டி விகிதங்கள் இதெல்லாம் இருக்கிறதால குறுகிய காலத்துல தங்கத்தோட விலை நிலையற்றதாவே இருக்கும். ஆனா நீண்ட காலத்துல தங்கம் வலுவாதான் இருக்கு. ஏன்? ஏன்னா பணவீக்கம், புவிசார் அரசியல் ஆபத்துகள் இதெல்லாம் இன்னும் போகல. அதனால தங்கத்தை வைத்திருக்க வேண்டிய அடிப்படை காரணங்கள் அப்படியேதான் இருக்கு. இது நம்மள கடைசி மற்றும் ஒரு பெரிய கேள்விக்கு கொண்டு வருது. நெருக்கடி நேரத்துல மக்கள் தங்கத்தை நோக்கி ஓடுறதுக்கு பதிலா பணத்தை நோக்கி ஓடுறாங்கன்னா, பாதுகாப்பிற்கான அந்த தங்க தரம், அதாவது கோல்ட் ஸ்டாண்டர்ட் நிரந்தரமா மாறிடுச்சா? இதுதான் இப்போ முழு நிதி உலகமும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கிற கேள்வி.